ஹாய் விவர்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்படி, அதாவது முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணுறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிங்க. அதில் TNEGA அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். அதாவது தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிங்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்இஜேனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது டிஎன்இ சேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இஜிஏக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இ சேவைன்னு டைப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கு உங்களுக்கு டிஎன்இ சேவை லிங்க் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்இஜேனுடைய ஹோம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பயனாளர் உள்நுழைவு போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த யூசர் நேம் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நியூ யூசர் சைன் அப் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூசர் நேமை டைப் பண்ணிக்கோம். ஸோ கீழே கொடுத்துரு கேப்சா வேல்யூ டைப் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ டிஎன்இஜேயில் வந்து கொடுத்துருக்க எல்லா சர்வீஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த லிங்க்கை போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப், அப்ளிகன் டிசி, செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபாதர், செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் மதர், ஃபாதர் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், மதர் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ஃபேமிலி அண்டு ஆர் ஸ்மார்ட் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட்டு, கரண்ட் அகாடமிக் இயர் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வரும். அதே மாதிரி அப்பாவுடைய அப்பா அம்மா டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அம்மாவுடைய அப்பா அம்மா டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி அப்ளிகனுடைய கூட பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இப்போ கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸ்கூல்லையோ இல்லை காலேஜஸில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேன் நம்பரை கொடுத்துட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட டீட்டெயில் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அங்கே கேன் நம்பரை போய்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணணும் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். அந்த ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி முடிச்சோடனே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது டிஸ்பிளே ஆகும். அந்த மொபைல் நம்பருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜென்ரேட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். என்டர் ஓடிபி டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கன்ஃபார்ம் ஓடிபியை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச்
ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இஃப் எனி அதர் பர்சன் யூ கம்ப்ளீட் கிராஜுவேஷன் இன் ஃபேமிலினா இல்லைன்னு கொடுத்துருங்க. இஃப் எனி அப்ளிகன்ஸ் அப்ளிங் உங்கள் கூட இருந்தவங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்தக்காரங்க பசங்க எதனா படிச்சிருக்காங்க கேட்குறாங்க, அதுவும் நோன் கொடுத்துருங்க. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அப்படி அதாவது டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. குடும்ப டீட்டெயில் எல்லாமே நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் அப்பா பேரோ இல்லை அம்மா பேரோ இல்லை கூட பிறந்தவங்க யார் டீட்டெயிலாக இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து அப்பா பேர் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஏஜை நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் கொடுத்துருங்க. குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தால் என்ன குவாலிஃபிகேஷனோ அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா நான் லிட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலைன்னா செலக்ட் பண்ணிங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் போது தந்தை அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ வெதர் அலை உயிரோடு இருக்காருன்னு கேட்குறாங்க, எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதர் நேம், ஸோ அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னும் போது ஸோ டிப்ளமோ செலக்ட் பண்ணிங்க. இயர் ஆஃப் பாசிங் எப்போ பாஸ் பண்ணிங்கன்னு சொல்லிவிடுங்க. கரண்ட் கோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிங்க. அடுத்து அகாடமிக் இயர் கேட்குறாங்க, டிஃபால்ட்டாக அங்கே டிஸ்பிளே ஆகும். அடுத்து உங்களோட நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், எந்த இன்ஸ்டியூஷனில் இப்போ நீங்கள் கரண்ட்டாக படிச்சிருக்கீங்க கேட்குறாங்க. ஸோ அந்த இன்ஸ்டியூஷன் நேமு இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் நீங்கள் டைப் பண்ணிங்க. அதே மாதிரி இன்ஸ்டியூஷன் அட்ரஸ் கேட்குறாங்க. இன்ஸ்டியூஷன் அட்ரஸை நீங்கள் வந்து இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் டைப் பண்ணிவிட்டு ஸோ சப்மிட் அப்படின்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.
சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணோன்னு நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கணும். ஸோ ஸ்கேன் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்லோட் பண்ண உடனே மேக் பேமெண்ட் அப்படின்ற டீட்டெயில் வந்து பட்டன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் மோடுக்கு போகும். ஸோ பேமெண்ட் மோடு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அங்கே போய்ட்டு ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்து மேக் பேமெண்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி போகும். அங்கே போய்ட்டு கியூஆர் கோடை கிளிக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா கியூஆர் கோடை யூஸ் பண்ணி தான் நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அங்கே போய்ட்டு ஸ்கேன் கியூஆர் கோடை வந்து செலக்ட் பண்ணி உங்களுடைய யூபிஐ ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணி இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்கள் பேமெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ உங்கள் பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆனோடனே பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். ஸோ உங்களுடைய ரிசிப்ட்டை நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துங்க. ஸோ இந்த காப்பி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன காப்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து இது கூட அட்டாச் பண்ணி உங்கள் விஓ ஆர்ஐ டிடிஏ பாஸ் சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரு 15 டேஸ்க்குள்ளே உங்களுடைய ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து ஓகேவாகிடும். ஸோ அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ஈஸியாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.